வணக்கம். இது நான் கடவுள். தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த நிகழ்ச்சியில் நேயர்களே உங்களுக்கு தெரியும், 93% பேர் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 7% பேர் கடவுளை நம்பல அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு முடிவை நம்ம வெளியிட்டோம். தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை என்பது, கடவுள் நம்பிக்கை என்பது 93-7 பிரிந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கடவுளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் பார்த்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. கடவுளை பார்த்ததுண்டா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்வதற்காக திரு செல்வ கணபதி ஆன்மீக ஆர்வலர் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. அதே போல திரு ஜெய் கணேஷ் உளவியல் நிபுணர். வணக்கம் சார். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த பிரம்மாண்டமான சர்வேயை எடுத்து நமக்கு கொடுத்த கிறிஸ் இன்ஃபோ மீடியாவினுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைகிறார். இப்போ கடவுளை பார்த்ததுண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா திரு அருண், நீங்க யூ வில் பி தி ரைட் பர்சன் டு ஆன்சர். இந்த கேள்வியை எப்படி மக்கள் கிட்ட முன்வைக்கிறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் பூர்வமான அப்ரோச் என்னவா இருந்தது? இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் முன்னாடி நம்ம பார்த்தப்போ நான் கடவுளை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அடுத்த கேள்வியாக நம்ம அவங்கக்கிட்டே கேட்டோம். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிற நிறைய பேர்கிட்ட கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அப்படி கேட்டபோது தான் நிறைய பேர் சொன்ன பதில்கள் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது உணர்ச்சி, அது பார்க்க முடியாது. வழக்கம் போல் பல எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. காற்றை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஆனால் காற்று இருக்குது. கடவுள் கண்டிப்பாக இருக்காரு, ஆனால் நான் பார்த்ததில்லை. இல்லை, நான் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர். இல்லை ஐயா, நீங்கள் சொல்லணும், இப்போ கடவுளை பார்த்ததுண்டா, அதாவது பொதுவாகவே நாத்திகர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்பது கடவுள் இல்லை என்று மறுப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், கடவுளை காட்ட முடியுமா, காட்டினா நான் நம்பிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கடவுளை பார்த்துருக்கேன்னு சில பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பொதுவாக அருளாளர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகவும் இது இருக்கிறது. எப்படி ஒரு அரசியல் அமைப்பில் உள்ள தலைவர்கள் சொல்வதை அவருடைய வழியாக வரக்கூடிய வழி நம்புகின்றார்களோ, அதே போல் இந்த ஆன்மீக தலைவர்களாக திகழக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர், மாணிக்கவாசகருடைய வரலாற்றை நாம் காணுகின்ற பொழுது அவர்கள் நேரடியாக கடவுளை கண்டதை நூற்றாண்டுல வேற ஒரு விஷயம் நமக்கு சொல்லுகிறார்கள். இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல, இப்போ இருக்கக்கூடிய செஞ்சுரியில கடவுளை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது டைரக்டா, கிருஷ் நீங்க சொல்லலாம், இது டைரக்டா கடவுளை அப்படியே ஒரு உருவமா பார்த்திருக்கிறாங்களா, இல்ல நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா? அந்த மாதிரி பதில்கள் பார்க்கும்போது தான் சில பேர் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, நீங்களே சொல்லுவீங்க, அடுத்த கேள்வியை பேசியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன், எனக்கும் கடவுளுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் கான்வர்சேஷன்ஸில் நம்ம கூட இன்வால்வ் ஆனாங்க. அப்போ தான் இந்த சர்வேல இது கடவுள் நம்பிக்கையும் மீறி அவங்க ஒரு ஃபோர்ஸ் கிட்ட அவங்கள சரண்டர் பண்ணிக்கிட்டு அதை நம்பி இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு இந்த சர்வேல அது மூலமாக தான் தெரிய வந்தது. கடவுளை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா இது ஒரு புதிர் தான். இதற்கான விடை இன்னும் தெரியவில்லை. உலக அளவில் சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த கேள்விக்கான விடையை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சிலர் பார்த்ததுண்டு அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. அதான் வியப்பான ஒரு விஷயம். கடவுளை பார்த்ததுண்டா அப்படிங்கிற கேள்விக்கான கருத்து கணிப்பு முடிவு என்னவாக இருக்கிறது? இதோ உங்கள் கண் முன்னால். கடவுளை பார்த்ததுண்டா அப்படிங்கிற கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட கேட்டிருந்தோம். ஆம், இல்லை, அந்த உணர்வை விவரிக்க முடியாது, தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு 4 பதில்களை சொல்லியிருந்தாங்க. இதற்கான வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மக்களுடைய கருத்துகள் என்னவாக இருக்கிறது? கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்ற கேள்விக்கான விடை இதோ உங்கள் கண் முன்னால். கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கிறேன், மனசளவில் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு கடவுளை பார்த்த சான்ஸ் கிடைக்கல. நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒழுக்கமாகி கடவுளை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல முடியாத அளவுக்கு உணர்ந்திருக்கிறேன். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. கடவுளை மறுபடியும் பார்ப்பேனான்னு தெரியல, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக பார்ப்பேன், அவர்கிட்ட பேசுவேன், அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுளை பார்த்தியான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அது எப்படி? கடவுளை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் காளியை பார்த்துருக்கிறாரு. முருகர் அருணகிரிநாதரை பார்த்துருக்கிறாரு. இத்தனை ஆதாரங்கள் இருக்கு. கடவுளை நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம்லங்க, நம்ம உருவத்தில் பார்க்குறோம் கடவுளை. நான் கடவுளை உணர்ந்திருக்கேன். கடவுளை நான் பார்த்தது இல்லைங்க, ஆனால் நான் கோயிலுக்கு போய் அந்த சிலையை நான் கடவுளாக நினச்சி தான் நான் கும்பிட்டுருக்குறேங்க. என்னோட கஷ்டம் இருக்கும் போதெல்லாம் நான் கடவுளோட பேசிட்டு இருக்கிறேங்க. அதனால என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகுதுங்க. கடவுளை நான் கனவுலையும் பார்த்துருக்கிறேன். அவர் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. கனவுல அவருடைய முழு ரூபத்தையும் பார்த்துருக்கிறேன். இப்போ நேரில் நான் பார்க்குற ஒரு மனிதர்களும் கடவுள் தான்.
அவர் கடவுள் இல்லாம ஒன்றும் இயங்காத 5 புலன்களும் இல்லை, 5 பூதங்களும் கிடையாது. கடலை வந்து பார்த்துருக்கையெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, ஆனால் அது வந்து உணரத்தான் முடியுமே தொட்டு நேரில் பார்க்க முடியாதுங்க. கடவுளை பார்த்ததே கிடையாது, ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்றோம். சிலர் 5 பூதங்கள் தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. கடவுளை நான் பார்த்திருக்கிறேன் திட்டவட்டமா சொன்னவங்களும் இருக்காங்க. இப்போ கருத்து கணிப்பு முடிவுகளாக இதோ உங்கள் கண் முன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, கடவுளை பார்த்தது உண்டா என்ற கேள்விக்கான விடை இதோ உங்கள் கண் முன்னால். இல்லை என்று 42%, ஆம் என்று 38%, அந்த உணர்வை விவரிக்க முடியாது என்று 18%, தெரியவில்லை அப்படின்னு 2% சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் 42% மக்கள் இல்லை அப்படிங்கிற பதில தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 38% ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ், இந்த கேட்டகரி மக்கள், இந்த 38% மக்கள் ஆம் பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான விவரங்களை சொன்னாங்க? தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களாக சொன்னாங்களா? அனுபவங்கள் மட்டும் இல்லை, பல நம்பிக்கைகளையும் முன் வச்சு சொன்னாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே பல பேர் வந்து அவங்க எந்த உருவத்திலலாம் கடவுளை பார்த்துருக்காங்க, எப்படியெல்லாம் கடவுளை பார்த்துருக்காங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன போயே தான் வந்து, ஏன்னா 38% பேர் இந்த சர்வேல தமிழகத்தில் கடவுளை பார்த்துருக்காங்கன்னு நம்ம டிவி மூலமாக சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம சொல்கிறதுக்கு காரணமும் இருக்குது. பல பேர் வந்து நம்மக்கிட்ட அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு சொன்னாங்க. நான் வந்து இந்த உருவத்தில் பார்த்துருக்கேன், இப்படி பார்த்துருக்கேன், நான் கடவுளை வந்து நேரில் பார்த்துருக்கேன், கனவுல பார்த்துருக்கேன், கோவிலில் நான் கண்ணை திறந்தப்போ நான் கடவுளை பார்த்துருக்கேன்னா நிறைய பேர் சொன்னாங்க. இந்த ஆம் அப்படிங்கிற பதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. உளவியல் நிபுணர் கேன் ஆன்சர் திஸ். இந்த 38% பேருக்குமான உளவியல் எப்படி இருக்கும்? கடவுளை பார்த்தது என்று சொன்னால், இப்போ அவர் சொல்ற மாதிரி நான் உருவமாகவே பார்த்திருக்கிறேன்னு சொல்றாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியை நம்ம எப்படி அசஸ் பண்றது, இல்லை அவர்களுடைய உளவியல் இந்த விஷயத்துல எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி அவங்க கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பிரித்து பார்க்கலாம். 1% அந்த 38%, 1% மக்கள் வந்து சஜஸ்டிபிலிட்டி அப்படின்ற அந்த உளவியல் கான்செப்டில் அவங்க வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கடவுள் பற்றின பாட்டோ, கடவுள் பற்றின பேச்சோ, கடவுள் பற்றின கீதைகளோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சஜஸ்டிபிலிட்டினால அவங்க அந்த நிஜமான உருவத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நார்மலாகவே அப்படி பார்க்க முடியும். உடனே நம்ம அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இதுலேயும் வந்து ஒரு சில சதவீதமான பேர் வந்து டிசோசியேட்டிவ் ஸ்டேட்ன்ற நிலைமைக்கு போவாங்க. அந்த ஆழமான தாளங்கள், தப்பட்டைகள், அப்புறம் அந்த கடவுள் பற்றின ஆழமான பேச்சுகள், மந்திரங்கள்லாம். இந்த இடத்துல அந்த சாமி ஆடுறதையும் இங்க கொண்டு வரலாம். சாமி ஆடுறதுன்றது கடவுளே இறங்குறதா தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் தான் கடவுள் அப்படிங்கிறது, அதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயமா? இல்லை, நான் தான் கடவுள்ன்றது வேற. இது வந்து அந்த டிசோசியேட்டிவ் ஸ்டேட்ல மனிதன் அந்த மனநிலையிலேருந்து மாறுபட்டு வேற மனநிலைக்கு போகிற அந்த நிலைமையில அவன் அந்த உணர்ச்சியை அடைவான். கடவுளை பார்த்த மாதிரி உணர்ச்சி அது எல்லாருக்கும் வராது. அது 1% மக்களுக்கு மட்டும்தான் வரும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி உணர்வு ஏற்படும். இல்லை, இந்த சாமி வர்றது இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு ஆணுக்கோ சாமி வர்றதுங்கிறது எப்படி நிகழ்கிறது? அந்த ஒரு ஸ்டேட் எப்படி வருதுன்னு கேட்குறேன். அது டிரான்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு சில மனிதர்களில் அவங்க தே ஆர் வல்னரபிள். அந்த வல்னரபிள் பர்சன்ஸில் அந்த என்விரான்மெண்ட், அந்த தன்னை சூழ்ந்து இருக்கிற அந்த சுச்சுவேஷன், அந்த கடவுள் பற்றி மட்டுமே மந்திரங்கள் உச்சரித்து அந்த தாளங்கள்லாம் ஆழமாக போகும்போது அந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். நீங்கள் கேட்குறது சாமி ஆட்டம் போடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம சமுதாயத்தில் காமன். உடனே அதை நம்ம ப்ராப்ளம் சொல்லிட முடியாது. அதுவே கடவுள் முன்னாடி நடக்காமல், அந்த திருவிழா கோயிலில் நடக்காமல் வீட்டில் நடக்க பாருங்க, அதுதான் டிசோசியேட்டிவ் டிஸார்டர். அது மாதிரி அடிக்கடி வர்றது, அது வந்து தனக்குள்ளே இருக்க ஆழமான மன அழுத்தத்தை நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு, அதாவது சரௌண்டிங்ஸை பொறுத்து தான் இருக்கு. இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது எனக்கு சாமி இறங்குறது ஒரு டிஸார்டரா நீங்க சொல்றீங்க. ஒரு சில பேர் தான் சொல்றீங்க இல்ல ஐயா, நீங்க இதை பத்தி கருத்து சொல்லணும். இது சாமி இறங்குறது அப்படிங்கிறது ஒரு தெய்வாதீனமான ஒரு செயலா, இல்லை திரு ஜெய்கணேஷ் சொல்ற மாதிரி இது ஒரு டிஸார்டர்? அதே மாதிரி இருக்கலாம். இப்போ பொதுவாக வந்து அருள்னு சொல்றாங்க. இந்த வழிபாட்டில் வந்து அருள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கையாக அந்த கடவுளுடைய அந்த சாநித்தியமானது இந்த ஆன்மாவில் இறங்கி அந்த ஆன்மா வந்து உடனே பரிமளிக்க ஆரம்பிக்குது. அப்போ நாம் அதை என்ன சொல்லுவோம், சாமி ஆடுது, சாமி ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி வர்றது அந்த அருள்நாள் உண்டாகக்கூடியதாக வழி வழியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் காரணம். கண்டிப்பாக. இனி சென்னை மக்கள்,
சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கடவுளை பார்த்ததுண்டா அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிச்சிருக்காங்க. சென்னை மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத கருத்து கணிப்பு முடிவுகளாக இதோ உங்கள் கண் முன்னால். சென்னையில் உள்ள மக்களிடம் கேட்ட கேள்வி, கடவுளை நீங்கள் பார்த்ததுண்டா என்ற கேள்விக்கு 43% பேர் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. 36% பேர் ஆம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உணர்வை விவரிக்க முடியாது அப்படின்னு 19% பேர் சொல்லியிருக்காங்க. தெரியவில்லை அப்படின்னு 2% பேர் சொல்லியிருக்காங்க. பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இப்போ கிறிஸ் குட் பி த ரைட் பர்சன் டு ஆன்சர். எனக்கு சொல்லணும், இவங்கெல்லாம் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய மக்கள் சென்னையில்? நிறைய பேர் வந்து 35+. சரியா? அது கீழே இருக்கிறவங்க வந்து கடவுளை பார்த்துருக்கீங்கன்னா நிறைய பேர் இல்லை. அந்த 19% இருந்தது இல்லையா, அதுல நிறைய பேர் நான் வந்து உணர்ந்திருக்கேன்னு சொன்னதுல முடியாதுன்னு சொல்லி. எஸ், அதுல இப்போ ஒரு ட்ரெண்டே என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் பிகம் அ ட்ரெண்ட். நான் வந்து நான் ரிலீஜியஸ் இல்லை, ஆனால் நான் ஸ்பிரிச்சுவல், எனக்கு இந்த கடவுள்னு கிடையாது ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டுன்னு பேசுறவங்க யங்கர் ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க சொல்றது அந்த மிடில் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க, செட்டில் ஆனவங்க, 18 பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்துருக்கிறேங்கிற பதில சொல்லியிருக்காங்க இல்லையா? எஸ், 35+. அதுக்கப்புறத்துல இருந்து அதுலேயும் விமென் வந்து நிறைய பேர் இதுக்கு ஃபேவராக சொல்லியிருந்தாங்க. மென் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருந்தது சென்னை பொறுத்த வரைக்கும். அதில் அவங்க சொல்லும் போது நம்ம சென்னை நம்ம பாக்கெட் வாரியாக பிரிக்கலாம் இல்லையா? இப்போ எந்த பாக்கெட்ஸ்ல, அர்பன் ஸ்பேசஸ்லையா, ரூரல் ஸ்பேசஸ்லையா, இல்லை எங்கே இந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது? சர்ப்ரைசிங்லி இட் வாஸ் ஈக்குவலி ஸ்ப்ரெட். எப்படின்னா ஈக்குவலி ஸ்ப்ரெட். இப்போ ஒரு பாக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் திருவான்மியூர், அடையார், அந்த ஒரு பாக்கெட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 4 பேர் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்கன்னா ஒரு 6 பேர் நான் பார்த்ததில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இது தாம்பரமாக இருக்கட்டும், திருவொற்றியூராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மக்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாறலை. காரணம் என்னென்னா, இவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் யூனிஃபார்மாக இருக்குது. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பிரச்சனையோ கரண்ட் பிரச்சனையோ இல்லை. இது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் பிலீஃப் இருக்கிறதுனால அது யூனிஃபார்மாக தான் இருந்தது. நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன் போன்ற ஏரியாக்கள்லாம் கோயில்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. மயிலாப்பூர்லாம் ஒரு டெம்பிள் பிளேஸ்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு, சென்னையில். ஸோ அந்த ஏரியாக்களில் இருக்கவங்க சுற்றி எப்போவுமே ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களே பேசுறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு. சென்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் கோவில் இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் திருவான்மியூர்லேயும் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது. தாம்பரம் பக்கத்தில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்குது. ஸோ பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஸ்ப்ரெட் வந்து காமனாக யூனிஃபார்மாக இருந்தது. அதுதான் நாங்கள் நோட்டீஸ். ஜெகனேஷ், நீங்கள் சொல்லலாம், இது கோயில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்னால வரக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை சென்னை மக்களும் 36% பேர் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுறாங்களே, இதற்கான உளவியல் காரணம் என்ன? இது பாக்கெட் வாரியாக நம்ம பிரிக்க முடியுமா, இல்லை எல்லா மக்களுமே ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருப்பாங்களா? இல்லை, இப்போ சார் சொன்ன மாதிரி இது வந்து கோயில் இருக்கிறனால அப்படி வரும்னு கிடையாது. இது அந்த நபரை பொறுத்தது. அந்த தனி நபருடைய மூளை மற்றும் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுடைய சோஷியல் என்விரான்மெண்ட், இது மட்டும்தான் முடிவு பண்ணுமே தவிர. இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அதிகமாக அதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மிடில் ஏஜில் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் முன்னாடியே விவரித்த மாதிரி அந்த ஸ்டேட், அது டிரான்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அந்த டிரான்ஸ் ஸ்டேட்டு வல்னரபிள் பர்சன்ஸ், அவங்களுக்குள்ள அந்த நரம்புகள் அந்த பிணைப்போடு இருக்கிற ஒரு காரணங்களாலும், இன்னொன்று சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கோப் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும், ப்ளஸ் அவங்க எந்த அளவுக்கு சோஷியல் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்க, இது மூணும் கலந்து தான் அது அவங்களுடைய என் ப்ராடக்டே தவிர தன்னந்தனியாக ஒரு கோயில் இருக்கிறனால அப்படி வந்துடாது. அவங்களுக்கான ஒரு சூழல். இப்போ நான் சொன்ன மூணுமே பயாலஜி, சைக்காலஜி அண்ட் சோஷியல். இனி பெருநகரங்களில், சென்னை தவிர்த்த பெருநகரங்களில், சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலை அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருநகரங்களில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை இதோ உங்கள் கண் முன்னால். கடவுளை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படிங்கிற கேள்விக்கு பெருநகரங்களில் ஆம் என்று 36% பேரும், இல்லை என்று 44% பேரும், அந்த உணர்வை விவரிக்க முடியாது என்று 18% பேரும், தெரியவில்லை அப்படின்னு 2% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னை மாதிரியே தான் இந்த பெருநகரங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு ஸ்டாட்ஸ் தான் நம்ம பார்க்க முடிகிறது. இது புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அர்பன் ஸ்பேஸ். இனி அடுத்ததாக கிராமப்புறங்களில், இப்போ பெருநகரங்களில் எப்படி ஒரு ரெக்கார்டு அப்படின்னா, கிராமப்புறங்களில் எப்படி இருக்கிறது? கிராமப்புறங்களில் பொதுவாகவே பக்தி என்பது அதிகமாக இருக்கும். அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் என்பது அவருடைய வாழ்வியல் முறைகளோடு தொடர்பு கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ கிராமப்புறங்களில் கடவுளை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன விடை சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளை நீங்கள் கண்டதுண்டா என்ற கேள்விக்கு கிராமப்புற மக்கள் சொன்ன பதில்கள் இதோ உங்கள் கண் முன்னால். ஆம் அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 40% பேர் கடவுளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 41% பேர் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த உணர்வை விவரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 17% பேரும், தெரியவில்லைன்னு 2% பேரும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் ஐயா நீங்கள் சொல்லலாம், இப்போ கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வங்கள் வழிபாடு என்பது அதிகமாக இருந்ததை நம்மளுடைய போன எபிசோடில் நம்ம பார்த்தோம்.
இப்போ குலதெய்வங்கள் என்று சொன்னாலே அவங்களுடைய முன்னோர்கள் தான். இப்போ அவங்கள கூட ரிலேட் பண்ணி வச்சு நான் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதில் வந்திருக்குமா? கிறிஷ்கிட்ட கேட்டுட்டு வரேன். சொல்லுங்கள். அது ரொம்பவே உண்மை. இங்கே வந்து ஒரு சென்னை போன்ற நகரங்களில் எப்படி வந்து கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்துருந்தாங்களோ அங்கே வந்து பல உருவங்களில் கடவுளை பார்த்ததா எங்களுக்கு நிறைய கதை சொன்னாங்க. ஏன் வந்து நாங்கள் ஒரு சாதாரண கேள்வி கேட்டோம், ஏன் ஒரு சின்ன கல்லை கூட வச்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி குங்குமம் எல்லாம் வச்சு நீங்கள் கும்பிடுறீங்கன்னு கேட்டால், இல்லை அதில் நாங்கள் கடவுளை உணர்ந்திருக்கோம் பார்த்துருக்கோன்னு கதை சொன்னாங்க. வேப்ப மரம், அதை ஏன் நீங்கள் கும்பிடுறீங்க? தேவதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி அது கிராமங்கள் என்பது. ஐயா நீங்கள் சொல்லலாம். ஆமாம், அதாவது கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு சிறு காரியங்களிலும் கூட அந்த கடவுளுடைய அருளால் தான் நடக்குதுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பொதுவாக வந்து ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அன்புள்ள நிறைஞ்சவங்களாக இருக்கிற பொழுது அவங்களுடைய முன்னோர்களை தெய்வமாக கருதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய கருத்து, நீங்கள் சொன்னீங்க, அது உண்மை. அது அப்பன் அம்மை, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீன்னு சொல்லி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி வரக்கூடிய அத்தனை பேர்களும் அன்பில் சிறந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் கடவுளாகி விடுகிறார்கள். அன்பு தான் இதில் பிரதானம். இதில் அதனால் அப்படிப்பட்ட வழியிலே வந்து அவர்கள் கடவுளாக கொண்டாடி வழிபடுவதனால் குலதெய்வ வழிபாடும் அதன் மூலமாக வந்ததாகத்தான் கருதப்படுகின்றது. கிராமப்புறங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருப்பதனால் கடவுளை கண்டவர்கள் அப்படிங்கிற அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதாக இந்த அசஸ்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அடுத்ததாக ஆண்கள் கடவுளை கண்டதுண்டா என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். ஆண்கள் சொன்ன விடைகள் என்ன? இதோ பார்க்கலாம். கருத்து கணிப்பு முடிவுகளாக கடவுளை நீங்கள் கண்டதுண்டான ஆண்கள் சொன்ன பதில்கள் ஆம் என்று 37% பேரும், இல்லை என்று 44% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உணர்வை விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 17% பேரும், தெரியவில்லைன்னு 2% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்கள் 44% பேர் இல்லை என்றும் 37% பேர் ஆமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஷ், இதை பார்க்கறதுக்கு முன்னால் பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விட ஏதோ உங்கள் கண் முன்னால். பெண்கள் ஆம் 40% பேர் கடவுளை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 40% பேரும், அந்த உணர்வை விவரிக்க முடியாதுன்னு 18%, தெரியவில்லைன்னு 2% சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிடும்போது ஆம் அப்படிங்கிற எண்ணிக்கை பெண்களில் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போது இதற்கான காரணத்தை நம்மால் ஒரு சைக்கலாஜிக்கலி நம்மால் உணர முடிகிறது. பெண்கள் அதிகமாக இந்த வழிபாட்டு முறைகளோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறார்கள். இப்போ ஆண்களில் டைரெக்டாகவே ஆண்கள் நான் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? நிறைய பேர் தயங்குவாங்க ஆண்கள் பதில் சொல்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல. நிறைய பேர் நம்ம கிட்ட பதில் சொல்லும்போது, இப்போ ஒரு சர்வே எடுக்கிறோன்னா டைரெக்டாக நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால் நான் டிக் போட்டு போயிட மாட்டேன். நான் வந்து அதுக்கு இன்னும் ஒரு 4 கேள்வி உள்ளே போய் நீங்கள் நிஜமாவே என்ன சொல்ல வரீங்கிறத புரிஞ்சுப்போம். அப்படி பல ஆண்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கடைசியில் கொஞ்சம் உள்ளே போக போக அந்த உணர்வை வேறு மாதிரி வெளிப்படுத்தவே அவங்களுடைய அந்த உணர்வை விவரிக்க முடியாதுங்கிற பர்சன்டேஜும் மாறிச்சு. இப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ ஆண்கள் இப்போ கடவுள்கள்னு சொன்னால் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடவுளை சொல்கிறாங்களா, இல்லை பொதுவாகவே அவங்க சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறாங்களா, உணர்வுகளை தான் சொல்கிறாங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஒரு கடவுளை பார்த்துருக்கேன், முருகனை பார்த்துருக்கேன், இந்த வழியாக போகும்போது பழனிமலைக்கு போகும்போது நான் முருகனை பார்த்துருக்கேன் போகிற வழியில் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, சிவபெருமானை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப சரியாக கேட்டீங்க. ஏன்னா நாங்களும் இதே தான் அவங்க கிட்ட கேட்டோம். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்களே, என்ன வடிவில் கடவுளை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் அது ஊரக பகுதியோ இல்லை நகர்ப்புற பகுதியோ அப்படி பிரித்து பார்த்து அந்த ஆண்கள் பெண்கள் நடுவில் நம்ம பார்த்தோம்னா பல பேர் நம்மளுக்கு கொடுத்த பதில் இதுதான். அவங்க வந்து எப்போ ஒரு காரியத்தில் தங்களை ரொம்ப ஈடுபடுத்திக்கிறாங்களோ அப்போ அவங்க எந்த உருவமாக அதை பார்க்க ஆசைப்பட்டாங்களோ அந்த உருவத்தை பார்த்ததா தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. கோவில் தேர் நடக்கும்போது அவ்வளோ கூட்டத்துலையும் நீங்கள் ஏன் போகிறீங்க, அப்போ உங்களுக்கு கடவுள் தெரிகிறாரான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிகிறாரு, அதனால தான் நாங்கள் போகிறேன்னு சொன்ன பதில்கள்லாம் இந்த சர்வேல நம்மளுக்கு நிறைய கிடச்சிது. கோயிலில் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்களா? கோவிலில் கடவுளை பார்த்துருக்கேன்னு சொன்னால் அந்த கர்ப்ப கிரகத்தில் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம இங்கே ரொம்ப ஃபேன்சியாக சொல்கிறோம், அதை தான் அவங்க வேறு மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. நான் கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் அங்கே பூஜை இத்தனை கால பூஜை நடக்கும்போது நான் என் கடவுளை உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். விரதம் இருக்கும்போது எனக்கு வந்து சக்தி கொடுத்து என்னை சாப்பிடாம நான் வந்து அந்த பகுதி ஃபுல்லாக அந்த நேரம் ஃபுல்லாக நான் சாப்பிடாம இருந்தாலும் என் கடவுள் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறாருங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம கடவுளோட பேசியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அதுபோல கடவுளிடம் பேசி இருக்கிறீர்களா என்று தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய விடைகள் என்னவாக இருந்தது? இதோ கருத்து கணிப்பு முடிவுகளாக உங்கள் கண் முன்னால். கடவுளிடம் பேசி இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பிரார்த்தனையில், கனவில், வாய்விட்டு வெளிப்படையாக, தெரியவில்லை, பேசியதில்லை அப்படிங்கிற பதில்கள்லாம் வந்திருக்கு.
இதில் எதெல்லாம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது, எதுக்கு வாக்குகள் அதிகமாக இருக்குது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டு மக்கள் கடவுளிடம் பேசியிருக்கிறீர்களா என்ற கேள்வியை எப்படி அணுகினார்கள் அவர்கள் வாய் மூலமாகவே கேட்கலாம். பேசியிருக்க கடவுள்கிட்ட, இனி அவர் என்கிட்ட பேசினதில்ல, அதுக்கு வேண்டி காத்துட்டு இருக்கேன். ஒரு டைம் சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அம்மா அம்பாளுடைய தரிசனம் பார்க்க போயிருந்தப்ப அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா போனேன்னு அம்மா அப்படிங்கிறேன், என்னன்னு கேட்குது. அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோவில்ல. இல்லை, இது வரைக்கும் பேசினது இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பேசுனதுல கனவுல வந்துக்கிறாருங்க, பேசியிருக்காங்க. கடவுள்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினது இல்லைங்க. அவர்கிட்ட இன்னும் பேசினதில்லை. பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக பேசுவேன். கடவுள்கிட்ட இது வரைக்கும் பேசினது இல்லை. கடவுளிடம் நீங்கள் பேசியதுண்டா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க? கருத்து கணிப்பு முடிவுகளாக உங்கள் கண் முன்னால் இதோ. பிரார்த்தனையில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு 31% பேரும், கனவில் பேசியிருக்கிறேன்னு 27% பேரும், தெரியவில்லை அப்படின்னு 19% பேரும், பேசியதில்லை அப்படின்னு 16% பேரும், வாய்விட்டு வெளிப்படையாகவே பேசியிருக்கிறேன் அப்படின்னு 7% பேரும் சொல்லியிருக்காங்க. இதில் 31% பேர் பிரார்த்தனையில் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரார்த்தனை என்பதே கடவுளிடம் பேசுவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஐயா, இப்போது கடவுளை யாரும் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பழமொழியை நம்ம பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழிக்கும் இவர்கள் சொன்ன கருத்துக்கும் முரண்பாடு இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஏன்னா கடவுள் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன், அவனுடைய அருளாற்றலை அளவிட்டு சொல்ல முடியாது. அதனால் அப்படிப்பட்ட பேரொருளானாகிய அந்த கடவுளுடைய திருவுருளை உணரத்தான் முடியுமே தவிர அதை வந்து இது பண்ண முடியாதுங்கிறது அந்த ஒரு கருத்து. இருந்தாலும் சில இப்போது வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அன்றாட செயல்பாடுகளிலே அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் தீர்வதற்கு கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது, அவர்களுக்கு கிடைத்த காரியம் நிறைவாகின்றது. அப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது கடவுளை அவர்கள் சந்திக்கிறார்கள். இன்னும் ஒன்றும் உண்டு, கடவுள் நேரடியாக அவருடைய சுயரூபத்தில் வருவதில்லை. கடவுள் யாருக்கும் நேரடியாக காட்சி வருவதில்லை. இவர்கள் கடவுளுக்கு சுயரூபம் என்று உண்டு. கடவுளுக்கு வந்து ஒவ்வொரு உருவமாக, அதாவது உருவம் உள்ளவர் உருவம் இல்லாதவர்ங்கிற அடிப்படையில் கடவுள் இருக்கார். அப்படி பார்க்கிற பொழுது இப்போ இப்படிப்பட்ட இந்த சாதாரணப்பட்ட மக்களுக்கு அவர்கள் எந்த நிலையிலே வேண்டி எதை அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த வடிவிலே வரக்கூடியவனாக இருக்கிறான் என்றுதான் அதை பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுல இந்த சர்வே ரிப்போர்ட் படி பார்க்கும்போது கடவுள்கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்டதுக்கு பிரார்த்தனையில நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 31% பேரும், கனவுல அப்படின்னு 27% சொல்லியிருக்காங்க. வாய் விட்டு வெளிப்படையாவே பேசியிருக்கேன்னு ஒரு 7% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வாய் விட்டு வெளிப்படையாக பேசின அந்த கேட்டகரி நம்ம பின்னாடி அசஸ் பண்ணுவோம். இப்போ பிரார்த்தனையில் பேசுகிறத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் மிஸ்டர் ஜெய் கணேஷ்? நம்ம எது பேசினாலும் பிரச்சனைன்னு போவேணாம். நம்ம வந்து சைக்காலஜியை பற்றி பேசுகிறோம். பொதுவாக மக்களுக்கு இருக்கிறது வந்து நம்ம பிரிக்கும் போது உளவியல் பூர்வமாக சின்ன அளவு தான் முக்கியம். எல்லாத்துலேயுமே எவ்வளோ அளவு உணர்றாங்க. இப்போ நான் போன தடவை பேசும்போது அது டிஸார்டர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு எல்லாருக்கும் டிஸார்டர்லாம் சொல்லிட முடியாது. அதோடைய அளவை பொறுத்து தான், அதோடைய இன்டென்சிட்டி வச்சு தான் அது டிஸார்டரா இல்லை நார்மல் எக்ஸ்பீரியன்ஸா. ஒவ்வொரு ஃபினாமினன், ஒவ்வொரு உணர்வும் நார்மல்னு சொல்லலாம். அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து, அதோட டிஸ்டர்பன்ஸ் பொறுத்து. பிரார்த்தனையில் அது எப்படின்னா, ஜென்ரலாக அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு கஷ்டம் தீர்றதுக்காக போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போது ஒன்றும் இல்லை, தன்னுடைய உள் கஷ்டங்களை யார் கூட ஷேர் பண்ணணும். ஸோ அந்த பரிமாணத்தில் பார்க்கும்போது அவங்க ஷேர் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற கஷ்டம் படிப்படியாக குறையும். அது கடவுள்கிட்ட ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணாலும் சரி, வடிகால் தான். அது மாதிரி பார்க்கும்போது நார்மல் மக்களுக்கு அந்த மாதிரி கடவுள்கிட்ட போய் பேசும்போது மனபாரம் குறையும். அது நிஜம். கனவுலங்கிறது கனவு எப்பவுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா அவங்க சப்கான்ஷியஸ்? கனவுல கேட்குறீங்களா? கனவுல பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கனவுல பேசுறது எப்படி வேணா வரலாம். கனவுன்றது வந்து நம்ம நெஜ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்பாற்பட்டது. கனவுல எப்படி வேணா எது வேணா வரலாம். கனவுன்றது ஒரு நிகழ்வு அப்படியே நடக்காது, திருகி தான் நடக்கும் நிறைய தடவை பார்க்கும்போது. ஸோ அதில் கண்டிப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும், தான் கேட்குற மாதிரி இருக்கும், கடவுளை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். கனவுன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போ ஆண்டாள் கூட கனவுல தான் திருக்கல்யாணம் நடந்தது, இல்லை கைத்தலம் பற்ற கனா கண்டேன்னு சொல்லி ஆண்டாள் கடவுளை வந்து மணந்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் நடந்திருக்கா? உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய சில கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்தது? கண்டிப்பாக. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, கனவுல நடக்கிறது எது வேணாலும் சாத்தியம். கனவுல ஆக்சுவலாக கனவு எதை பற்றி வரும்னா, நம்மளுடைய
அந்த டே டைமில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தோ அதுதான் கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டே டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் ப்ளஸ் தூங்கும் போது வர சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த உணர்ச்சிகள் அந்த நேரத்தில் ரெண்டும் மெர்ஜ் ஆகி கண்டென்சேஷன், யூனியன், அந்த மாதிரி ஒரு அது ரொம்ப டீட்டெயிலாக பேச நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கனவுல ஒரு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் கனவுல. அதுதான் கனவு. நிஜத்தில் நடக்க முடியாதெல்லாம் ட்ரீம் இஸ் த ஃப்ராய்ட் தான் சொல்லியிருக்காரு. ட்ரீம்ஸ் ஆர் தி ராயல் ரோட் டு அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஃப்ராய்டே சொல்லியிருக்காரு. கனவுகள் என்பது நம்முடைய எண்ணங்கள் தான். இப்போ தெஜாவுங்கிறது கூட தொடர்ச்சியாக நம்ம பார்த்த ஒரு விஷயங்களையும் தொடர்ச்சியாக நம்ம எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் பார்க்கறது தான் தெஜாவுங்கிறதும் இல்லையா? அழகாக சொன்னீங்க. இனி அடுத்ததாக கடவுளிடம் நீங்கள் பேசியதுண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களிடம் வைத்திருந்தோம். சென்னை மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கடவுளிடம் நீங்கள் பேசியதுண்டா அப்படிங்கிற கேள்விக்கு சென்னை மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். சென்னை மக்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சென்னையினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வர இருக்கிறது. இப்போ சென்னையில் இது போன்ற இப்போ ஐயா சொன்ன மாதிரி கனவுகளில் இது எல்லாமே எண்ணங்கள் தொடர்பானது தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதில் நேரடியாகவே நான் வாய் விட்டு வெளிப்படையாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7% கேட்டகரி, இது எப்படியான கேட்டகரி? அது பண்ணோன்னா சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கேங்கிறீங்க, பார்க்கலேங்கிறீங்க. பார்த்தா பார்க்கலனாலும் ஹவு டு யூ கம்யூனிகேட்? உங்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த கேள்வியோட பதில்கள். அப்படி பார்க்கும்போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இல்லை, இது எல்லார்கிட்டையும் கேட்டது தான். உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? நான் என்ன சொன்னேன், படிப்படியாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வரோம் இல்லையா? பார்த்துருக்கீங்களா, பார்த்தது இல்லையா, நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டது. அவங்க சொன்னது தான் இதெல்லாம். அதில் பல பேர் நான் கோவில்ல போய் வாய் விட்டு பேசி கடவுள் கிட்ட கேட்பேன். நான் பேசுறது ஒரு பக்கம் இருக்கு, ரெசிப்ரோகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அடுத்த செக்ஷன். திரும்ப கடவுள் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் இந்த 7%. இவங்க என்ன இந்த 7% நமக்கு சொன்ன அதுதான் 7%. கடவுளோட நேரடியா உரையாடி இருக்கிறேன், கான்வர்சேஷன் நடந்துருக்கு. இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா வீடியோல, நான் போய் அம்மான்னு கேட்டேன், அப்போ உடனே எனக்கு ஒரு பதில் வந்தது அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் உணர்ந்து சொன்னது தான் அந்த 7%. இப்போ சென்னை கிராமப்புறங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சென்னை மக்களுடைய கருத்து கணிப்பை பார்த்தோம். இனி அடுத்ததாக சென்னை, கோவை பெருநகரங்களில் இருக்கக்கூடியவங்களையும் பார்க்க போகிறோம். சென்னை மக்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 35% பேர் பிரார்த்தனையில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22% பேர் பேசியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17% பேர் கனவுல பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. 20% பேர் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6% பேர் வாய் விட்டு வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கேன் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுளிடம் பேசி இருக்கிறேன் வாய் விட்டு அப்படின்னு சொல்லி 6% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியை நம்ம தீவிரமாக அசஸ் பண்ண வேண்டியிருக்கு. இனி அடுத்ததாக மற்ற பெருநகரங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் பார்க்கலாம். கருத்து கணிப்பு முடிவுகள் உங்கள் கண் முன்னால். பிரார்த்தனையில் அப்படின்னு 33% பேரும், கனவில்னு 23% பேரும், தெரியவில்லைன்னு 20% பேரும், பேசியதே இல்லைன்னு 18% பேரும், வாய் விட்டு வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கேன் அப்படின்னு 6% பேரும் சொல்லியிருக்காங்க. இனி சென்னையும் இந்த சிட்டிஸும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அர்பன் ஸ்பேசஸ், இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இனி அடுத்ததாக கிராமப்புற மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, கடவுள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கிராமப்புற மக்கள்கிட்ட கேட்டதற்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பதில் இது உங்கள் கண் முன்னால். கனவில் பேசியிருக்கேன் அப்படின்னு 31% பேரும், பிரார்த்தனையில் பேசியிருக்கிறேன் 27% பேரும், தெரியவில்லை என்ற 20% பேரும், பேசியதில்லைன்னு 14% பேரும், வாய் விட்டு வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கிறேன் என்று 8% பேரும் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஜெய்கணேஷ், நீங்கள் சொல்லணும், இந்த வாய் விட்டு வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, நான் கடவுளை நேரடியாகவே பார்த்துருக்கிறேங்கிற கேட்டகரி போல தான் இதுவும் இருக்கிறது. இப்போது கிறிஸ்துவனதுலேருந்து நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் பண்ணுறேன். வாய் விட்டு வெளிப்படையாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடவுளை என் கண் முன்னால் உட்கார வச்சு நான் வந்து கான்வர்ஸ் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கிறேன், 2 பேர் உரையாடி இருக்கணுங்கிற ஒரு விஷயம். இதை உளவியல் ரீதியாக எப்படி பார்க்கலாம்? இது ஒரு டிஸார்டரா, இல்லை உண்மையில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அல்லது அவர்கள் உணர்ந்திருப்பார்களா? கண்டிப்பாக நம்ம எது பேசினாலும் ஃபஸ்ட்டு நார்மல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸார்டரான்னு பார்க்கலாம். நார்மலில் ஒரு சில சதவீதம் நம்ம பார்க்குறது சாத்தியம்தான். நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி எவலுவேட் பண்ணாமல் நார்மலாக அப்நார்மலான்னு சொல்லிட முடியாது. ஆனால் இதில் இந்த வாய் விட்டு பேசி கான்வர்சேஷன் மாதிரி பேசுகிறது 2 கண்டிஷனில் நடக்கலாம். சிசோஃப்ரினியாவில் நடக்கலாம், ஓசிடி ரேர்லி, நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பேரில் ஓசிடி அப்படின்ற பிரச்சனையில் எப்படின்னா அவங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதில் வந்து ஒரு சில பேருக்கு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரியே கம்பல்ஷன்ஸ் வரும், அவங்களுக்குள்ள சிந்தனைகள் வரும்.
கடவுள் பேசுகிற குரல் கேட்காது, சிந்தனை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க கடவுள்கிட்ட ரிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னும் ஒரு சில ரேர் பர்சன்ஸில் என்னென்னா வாய்ஸே கேட்கும், அதுதான் ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வாய்ஸே கேட்கும். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எப்படி நமக்கு ஒருத்தருக்கும் கேட்குற மாதிரி, இப்போ நான் பேசி கேட்குறது, நான் பேசாமலே ரியலாக கேட்குறது தான் ஆடிட்டரி ஹாலுசினேஷன். ரேர்லி ஒரு சில பேரில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு தோணுமே. நல்ல கேள்வி. இது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன் இல்லை, இது மைண்ட் வார்ம்ஸ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் அப்சசிவ் இன்ட்ரூஷன்ஸ் தான் சொல்லுவேனே தவிர இது வாய்ஸ் கிடையாது. வாய்ஸஸ் வந்து இப்போ நான் இல்லை நினச்சிங்க, நான் என்னோட குரல் மட்டும் உங்களுக்கு கேட்குதுன்னு வச்சுங்க, அதுதான் டிப்பிக்கல் ஆடிட்டரி ஹாலுசினேஷன். விவிட் ஃப்ரெஷ் ஒரு மனுஷன் பேசும்போது எப்படிலாம் கேட்குமோ அதே மாதிரி கேட்குறது ஆடிட்டரி ஹாலுசினேஷன். அது ரேர்லி ஒரு சில பேரில் இருக்கும். அப்படி கேட்கும்போது திருப்பி பேச தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது யாரும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரேர்லி, நான் எல்லாருக்கும் சொல்லலை, ரேர்லி. அந்த வாய்ஸுங்கிறது எங்கேருந்து வருது? வாய்ஸ் இது எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டது தான். ஒவ்வொருமே மூளையில் தான் உருவாகுது ஹாலுசினேஷன்ஸ். அந்த வாய்ஸஸ் எல்லாமே மூளையில் தான் உருவாகுது. ஆனால் அந்த நபருக்கு வெளியிலேருந்து கேட்குற மாதிரி தோணும். அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து கேட்குற மாதிரி, அது எக்ஸ்ட்ரா கேம்பைன் ஹாலுசினேஷன்ஸ். ஒரு கோயிலேருந்து கேட்குற மாதிரி இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கோயில் பின்னாடி இருந்து கேட்குற மாதிரினா அது எக்ஸ்ட்ரா கேம்பைன் ஹாலுசினேஷன். ஆனால் முழுக்க அது உருவாகிறது உள்ளே தான். ஆனால் அந்த நபர் உணர்றது காதில் ஒலிக்கிற மாதிரி உணர்வாங்க. So they are patients for you. ரேர்லி சரியா, நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்ததாக ஆண்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கடவுள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு ஆண்கள் கிட்ட கேட்டிருந்தோம். அதற்கான விடைகள் ஏதோ உங்கள் கண் முன்னால். ஆண்கள் என்ன கருதுகிறார்கள் பார்க்கலாம். ஆண்கள் பிரார்த்தனையில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 35% பேரும், கனவில் பேசியிருக்கிறேன் 23% பேரும், தெரியவில்லைன்னு 21% பேரும், பேசியதில்லைன்னு 18% பேரும், வாய் விட்டு வெளிப்படையாகவே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 3% பேரும் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்ததாக பெண்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துடலாம். ஆண்கள் பெண்கள் ஒப்பிடுவதற்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கனவுல 32% பேர் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிரார்த்தனையில் 27% பேர் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெரியவில்லைன்னு 18% பேரும், பேசியதே இல்லைன்னு 13% பேரும், வாய் விட்டு வெளிப்படையாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு 10% பேரும் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஜெய்கணேஷ், இப்போ ஆண்கள் பெண்கள் ஒப்பிடும்போது இப்போது நீங்கள் சொன்ன அந்த கேட்டகரியில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நான் கான்வர்ஸ் பண்ணியிருக்கேன், உரையாடிருக்கேங்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு இந்த எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? உளவியலில் இதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? உளவியலாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பெண்கள் குடும்பத்திலே ஒன்றி இருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பொதுவாக அதிகப்படியான மன கஷ்டம் வரும்போது யார் கூடயாவது போய் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்களா, அந்த காரணத்தினால தான் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நான் நம்புறேனே தவிர வேற எந்த ஒரு பயாஸும் இருக்காது நான் நம்புகிறேன். ஐயா நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு பண்ணலாம். ஆமையா, அது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்று அவங்க நடத்தி வர்றதுனால அவங்களுடைய அன்றாட ஒவ்வொரு நாளிலும் ஏற்படக்கூடிய காலையிலிருந்து மாலையிலிருந்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ஒரு தீர்வு காணணும்னு சொல்கிற பொழுது அவங்க இறைவனை நாடுறாங்க. அது முழு மனசோடு அங்கே அந்த இறைவனை நாடுறதுனால அவங்க இறைவனோட பேசவும் செய்யலாம், அவனுடைய திருவுருள் பிரத்யட்சமாக அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யலாம். அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் கடவுளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள், பிரதானமான மக்கள் 30%க்கும் மேல் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசியிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நான் நேரடியாக வெளிப்படையாகவே நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணிக்கையும் இருந்தது. அது நம்ம ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் தான் அது. இன்றைய நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது நான் கடவுள் தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு.